மதுரை மாநகர காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுரை வில்லாபுரம் பகுதியில் அவனியாபுரம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆந்திர மாநிலத்தின் பதிவெண் கொண்ட ஸ்விஃப்ட் காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 26 மூட்டைகளில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் கொண்டு வந்தது தெரியவந்தது. 16 மூட்டைகளில் 234 கிலோ கணேஷ் புகையிலை பொருட்களும் 10 மூட்டைகளில் 97.5 கிலோ கூல் லிப் எனப்படும் போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது. எனவே மொத்தம் 331.5 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரை ஓட்டி வந்த பெங்களூருவை சேர்ந்த பரத் வைஷ்ணவ் என்கிற 35 வயதான வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருமங்கலம் கள்ளிக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1999, 2000 ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் 60 பேர் 25 ஆண்டுகள் கழித்து தங்களது குடும்பத்துடன் நேரில் சந்தித்து மன மகிழ்ச்சியுடன் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. 2000 ஆண்டில் கள்ளிக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்களையும் கௌரவித்து அவர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசுகளையும் வழங்கிய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் தங்கள் குடும்பத்துடன் மிக மன மகிழ்ச்சியுடன் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து நேரில் வந்து கலந்து கொண்டனர். 25 ஆண்டுகள் கழித்து சந்தித்த மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி செல்ஃபி எடுத்தும் மீண்டும் இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் சந்திப்பும் நடைபெறும் என்பதையும் தெரிவித்தனர். அப்போது முன்னாள் ஆசிரியரின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினர். அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் பக்கத்தில் பல்லடங்கிற ஊரில் இருக்கிறோம். என் பொண்ணு MBA படிக்கிறா, ஒர்க் பண்ணுறா, ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டாக இருக்கா. என் பையன் KPR காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறான். என் ஹஸ்பண்ட் வந்து நிட்டிங் மேனேஜராக சரவணா ஸ்பின்னிங் மில் குரூப்பில் இருக்கிறாங்க. தேங்க்யூ. பிறகு நீங்கள் முன்னாள் மாணவர்களாக சந்திச்சிருக்கீங்க, அது குடும்பத்தோடு சந்திச்சிருக்கீங்க, இது உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். சார், இது வந்து 25 வருஷன்றது ரொம்ப பெரிய லாங்காக நாங்கள் வந்து இருந்துச்சு. அது வந்து பசங்களை வந்து பிள்ளைகளை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு நாட்டு கும்பகோணத்தில் ஸ்ரீ அபிநயாஸ் கலை குழுமத்தின் சார்பில் பரதநாட்டிய மாணவிகளுக்கு சலங்கை அணிவிக்கும் விழா நாகேஸ்வரன் கோவிலில் புதன்கிழமை இரவு நடைபெற்றது. அபிநயாஸ் கலை குழுமத்தின் ஹர்ஷினி, கீர்த்திகா, இலக்கியா, வித்யாஸ்ரீ, மிருதுலா, வைஷ்ணவி, ஷெலஸ், பியோலினா ஆகிய மாணவிகளின் பரதநாட்டியத்தை முன்னிட்டு அவர்களுக்கு முறைப்படி சலங்கை அணிவிக்கப்பட்டது. விழாவில் விஜயமாலதியின் நட்டுவாங்கம், திருக்கண்ணபுரம் சங்கரி வாய்ப்பாட்டு, ஐயம்பேட்டை செந்திலின் மிருதங்கம், ரவியின் புல்லாங்குழல் ஆகியவற்றிற்கு பரதநாட்டிய மாணவிகள் புஷ்பாஞ்சலி நடனம், தேவாரம் நடனம் உள்ளிட்ட நடனங்கள் ஆடினர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கார்த்திக் வித்யாலயா பள்ளி குழுமம் நிறுவனர் கார்த்திகேயன், பட்டேஸ்வரம் விவேகானந்தா வித்யாலயா தாளாளர் ராமலிங்கம், தலைமை ஆசிரியர் மீனாட்சி, தலைமை ஆசிரியர் ரோஹிணி முத்துசாமி, கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா கமிட்டி செயலாளர் ருத்ரமணி, திருச்சரை தலைமை அர்ச்சகர் சுந்தரமூர்த்தி குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவிகளுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கினர். முன்னதாக ஸ்டார் குரூப் மார்டின் வரவேற்றார். நிறைவில் அபிநயா கலைக்குழு நிறுவனர் நரேஷ் நன்றி கூறினார். மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கண்ணேரிமுக்கு மூர்த்தி அவர்களின் பேக்கரியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV காட்சியில் கருஞ்சிறுத்தை ஹாயாக உலா வந்த காட்சியை கண்ட பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் உள்ளனர். இத்தனை காலம் வனத்துறையினர் நடவடிக்கை இல்லாமல் இருந்த நிலையில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ளதால் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து கண்ணேரிமுக்கு குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் கருஞ்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் பேருந்து நிலையம் அருகே சுமார் 100 மீட்டர் இடைவெளியில் சோழன் மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுபான கடை இயங்கி வருகிறது. மதுபான கடை அருகில் 200 மீட்டர் இடைவெளியில் 3 தனியார் பள்ளிகள், 100 மீட்டர் இடைவெளியில் தண்டலம் பேருந்து நிலையம் மற்றும் மதுபான கடை எதிரே சமுதாய நலக்கூடம் மற்றும் OMSR சாலை, ஆபத்தான வளைவையொட்டி இந்த சோழன் மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியாருக்கு சொந்தமான மதுபான கடை காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை இயங்கி வருகிறது. மது பிரியர்கள் இதில் மது அருந்திவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும், ஆலத்தூர் சிப்காட் நிர்வாகத்தில் இருந்து திருப்போரூர் நோக்கி செல்லும் வாகனங்கள் மதுபான கடை அருகே கடந்து செல்லும் பொழுது OMR சாலை தண்டலத்தில் இருந்து எதிர்திசை நோக்கி இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார்களில் மதுபான கடைக்கு வந்து மது பாட்டில்கள் வாங்கி செல்வதும், மது குடித்துவிட்டு வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதும், இதனால் விபத்து ஏற்படும் அச்சத்தில் வாகன ஓட்டிகள் கடந்து செல்கின்றனர். புதிதாக பொறுப்பேற்ற தமிழக முதலமைச்சர் விஜய் கோவில், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், பள்ளி வளாகங்கள் அருகில் இருக்கும் மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் தண்டலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அப்பகுதி கிராம மக்கள் ஒன்றிணைந்து புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடையை அகற்ற வேண்டும், 100 மீட்டர் இடைவெளியில் பள்ளி வளாகம் மற்றும் பேருந்து நிலையம் இருப்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட மது கடையில் மது பிரியர்கள் மது பாட்டில்கள் வாங்கி அங்கேயே அருந்திவிட்டு செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மது பிரியர்கள் மது பாட்டில்கள் அங்கிருந்து வாங்கி கொண்டு வெளியில் சென்று மது அருந்திவிட்டு அலப்பறை செய்வதாக கூறுகின்றனர். மதுபான கடை துவங்குவதற்கு முன்பாகவே தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராம சபை கூட்டத்தில் அவ்விடத்தில் மதுபான கடை வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் அதையும் மீறி அரசியல்வாதிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு அரசு அதிகாரிகள் அவ்விடத்தில் மதுபான கடை அமைக்க ஒத்துழைப்பு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனி பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். இருப்பினும் புதிதாக பொறுப்பேற்ற தமிழ்நாடு முதல்வர் தனி பிரிவிற்கும் இமெயில் மூலமாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திருப்போரூர் வட்டாட்சியர் ஆறுமுகம் அவர்களிடம் தண்டலம் ஊராட்சி மக்கள் நேரில் சென்று மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். இது எந்த லெவலில் இருக்கிற இது கிடையாது. இது உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கலெக்டர் உங்களுக்கு ஒரு தபால் உங்களுக்கு முகாந்திரமான இடமா பாருங்க. ரொம்ப கவர்மெண்ட் முதல்ல ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் RJ பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவிற்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் சுவாசிகா, இந்திரன், யோகி பாபு, சிவதா நாயர், சுப்ரீத் ரெட்டி, அனகா, மாயா, ரவி மற்றும் நடராஜன், சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு DJ இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்படுத்தப்பட்டது. திரைப்படத்தை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்துகள், கனரக வாகனங்கள், கார்கள் ஆகிய வாகனங்களில் பொருத்தியுள்ள காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும்
உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களில் பயன்படுத்துகின்ற காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தி இந்த காற்று ஒலிப்பானை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகள் பற்றி எடுத்துக் கூறி அறிவுரை வழங்கினர். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வில்லியனூர் போக்குவரத்து காவலர்கள் காற்று ஒலிப்பானை தடுப்பதற்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றிய நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசி பெற்றார். அப்போது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் புதுச்சேரி நேரு வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வது அமைச்சர் ஆனந்தன் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வருகை தந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்திற்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து அமைச்சர் ஆனந்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமியை பிரபல திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதல்வரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நடிகர்கள் இருவரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது ஆசியையும் பெற்றனர். இந்த சந்திப்பின் போது திரைப்பட நடிகர் PRO மற்றும் கலைமாமணி குமரன் உடனிருந்தார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் திரைப்பட துறையை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் திரைப்பட துறையினரிடையே கவனம் பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை மசூதி தெருவை சேர்ந்த 30 வயதான நிஜாம் பாஷா கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி தன்னுடன் வேலை செய்யும் குலாமுடன் புதுச்சேரியை சுற்றி பார்க்க இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர்களுடன் வருவதாக கூறிய சுகுமார் பேருந்தில் பின்னர் வந்துள்ளார். மூவரும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கி மது அருந்திய நிலையில் இரவு டிஃபன் வாங்கி வருவதாக கூறி சுகுமார் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் அவர் திரும்பாததால் மறுநாள் காலை கேட்டபோது கடற்கரைக்கு சென்று திரும்பி வரும்போது அடையாளம் தெரியாத 3 பேர் மிரட்டி செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதாக தெரிவித்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் புதுவை கடலூர் சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள் கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த சஞ்சய்குமார் மற்றும் சந்தோஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்தது சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட இருசக்கர வாகனம் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சஞ்சய்குமார் மீது 14 வழக்குகளும் சந்தோஷ் மீது 2 வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடலும், இரண்டாவதாக தேசிய கீதமும் பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் துணைநிலை ஆளுநரின் செயலை கண்டித்தும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் அதன் தலைவர் பாவானன் தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி நேருவீதி வழியாக கருப்பு கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதனையடுத்து அவர்களை பெரியகடை காவல் நிலையம் அருகே காவல்துறையினர் தடுப்பு கட்டைகள் அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி அங்கேயே துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்து எறிந்தும் தீ வைத்து எரிக்க முயன்றனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெறும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்துதான் இசைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு மொழி போர் உருவாகும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஆளுநரின் மாளிகையில் கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டத்தை தமிழ் உரிமை இயக்கம் இன்றைக்கு எடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக இனிமேல் புதுச்சேரியில் நடைபெறுகிற அனைத்து அரசு விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் ஒலிக்கப்பட வேண்டும். மதவெறியை தூண்டுகிற புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செய்தி தொடர்பாளர் அருள் முருகன் 2023ஆம் ஆண்டில் தமிழக மக்களிடையே எந்த பேச்சு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ அதே பிரிவினைவாத அரசியலை மீண்டும் மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் திணிக்க பார்க்கிறார் என குற்றம் சாட்டினார். அன்று சனாதனத்தை டெங்குவோடும் மலேரியாவோடும் ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என்று கொக்கரித்தார். இன்று அதே விஷமத்தனமான கருத்தை வேறு உருவத்தில் மீண்டும் வாசித்திருக்கிறார். காலம் மாறலாம், மேடை மாறலாம், ஆனால் இந்த இழிவான மனநிலை மட்டும் மாறவே இல்லை. மத உணர்வுகளை காயப்படுத்துவது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. சமூக அவலங்களை கண்டிப்பது வேறு, சாதி பாகுபாட்டை எதிர்ப்பது வேறு. ஆனால் பல கோடி இந்துக்கள் உயிராய் மதிக்கும் ஒரு தொன்மையான நம்பிக்கையை நோய் என்று கொச்சைப்படுத்துவதும் அதனை ஒழிக்க வேண்டும் என்பதும் அநாகரிகத்தின் உச்சம். இந்த வாய்க்கொழுப்பு மிகுந்த பேச்சு கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு விடப்பட்ட பகிரங்க சவால். இதே வாய்க்கொழுப்புடன் இதே மாதிரி சவாலை மற்ற மதத்திற்கு சொல்ல உதயநிதிக்கு தைரியமும் திராணியும் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அருள் முருகன், முதலில் சனாதனம் என்றால் என்ன, அதனை அழிக்க துடிப்பவர்களுக்கு தெரியுமா அதன் வலிமையும் அருமையும்? சனாதனம் என்பது ஏதோ ஒரு கட்சியோ கொள்கையோ அல்ல, அது இந்த பாரத மண்ணின் ஆன்மா. பேரரசுகள் மண்ணோடு மண்ணாகின, சிற்றரசுகள் சரிந்தன, காலனித்துவ ஆதிக்கங்கள் வந்து மறைந்தன. ஆனால் சனாதனம் இன்றும் உயிரோடும் உயிர்ப்போடும் இருக்கிறது. தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. விவாதிப்பதற்கும் சீர்திருத்தம் செய்வதற்கும் இடமளிக்கும் ஒரு மாபெரும் நாகரிகம் தான் சனாதனம். அதனால்தான் இதற்கு சனாதனம் என்று பெயர். அதாவது நிலையானது, முடிவற்றது. சைவம் முதல் வைணவம் வரை என பன்னெடுங்காலமாக பல கிளைகளை படர்ந்து விரிந்திருக்கும் இந்த ஆலமரம் நாத்திகத்தையும் தன்னுள் அனுமதிக்கும் அளவிற்கு சகிப்புத்தன்மை கொண்டது என்று அருள்முருகன் தெரிவித்தார்.
இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். சனாதனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு சனாதனம் அப்படிங்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல அவரோட படிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சனாதனம் என்றால் என்ன அப்படின்னு அவரை கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது. ஆனா அதை வேற இருப்போம். ஏற்கனவே டெங்கு மலேரியா மாதிரி நாங்க வந்து அதை அழிப்போம்னாரு. இப்போ வந்து சனாதனம் பிரிவினைவாத சக்திகளை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு அவரா நினைச்சிட்டு. சனாதனம் என்ன? என்றுமே அழியாதது, நிலையானது. இது முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருந்து கழுத தேஞ்சி கட்டெரும்பு போன மாதிரி இப்ப எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க. ஆளுங்கட்சியா ஃபுல் மெஜாரிட்டில இருந்து இன்னைக்கு எதிர்கட்சியில உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில சிஎம் இருந்தவரு புதுச்சேரி மாநிலம் கன்னிக்கோவில் அடுத்துள்ள மணப்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் சுந்தரமூர்த்தி விஜயலட்சுமி இவர்களின் குமாரனும் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் அரியாங்குப்பம் ஓட்டுநர் மனோகரன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னிக்கோவில் பெட்ரோல் பங்க் அருகில் மனோகரன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் அன்னதானங்கள் 500 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுந்தரமூர்த்தி விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏன் வரையா போறவரை